யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இடையிடையே பகவான் பக்தர்களோட அளவலாகும் போது சொன்ன சில வார்த்தைகள், அவருக்கு நமக்கு சொன்ன உபதேசங்கள், இதெல்லாத்தையும் நம்ம சொல்லலான்னு ஒரு முடிவுக்கு வந்ததுனால இன்னிலேருந்து அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். பகவான் ஒரு தடவை சொல்கிறாரு, நீங்கள் என்னோட நாமத்தை இந்த பரிசோதனை சாலையில் ஆய்வுக்கூடத்துல எல்லாம் ஒரு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. அதாவது ஆய்வுக்கூடத்தில் இது சரியா தவறா அப்படின்னு ஆய்வுக்கூடத்தில் செக் பண்ணுற மாதிரி என்னோட நாமாவை நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை முடிஞ்சதுன்னா நீ செக் பண்ணி பார்த்துக்க, நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்க. ஆராய்ச்சி கூடத்தில் எப்படி கெமிக்கல்ஸை இல்லை ஃபிசிக்ஸையோ கெமிஸ்ட்ரியோ ஆராய்ச்சி கூடத்தில் யூஸ் பண்ணி அதை ஊர்ஜிதப்படுத்துவாங்களோ, அதை போல் என்னோடய நாமாவை நீ ஆய்வுக்கூடத்தில் உபயோகப்படுற மாதிரி நீ ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுக்க அப்படின்னு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த குருவும் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது என்னோட மந்திரம், இதை நீ எடுத்துக்க, இது நான் உனக்கு கொடுக்குற மந்திரம், இதை நீ எடுத்துக்கிற, கண்மூடித்தனமாக என்னை நம்பணும் அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் சொல்லாமல் இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பகவான் யோகிராம் சுரத்மாரை தவிர வேறு யாரும் என் நாமாவை நீ ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு ஏற்றுக்கொள்னு சொன்னது இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அவர் சொன்னார், அவர் அது அவரோட பெருந்தன்மை, என்னோட நாமாவை ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்னு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த நாமத்தை ஏற்றுக்கலாம். அதை தாண்டி கண்மூடித்தனமாக அந்த நாமத்தை ஏற்றுக்கிட்டு அந்த நாமமும் பகவானும் வேறு இல்லைன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கும் போது அதோட பலன்கள் நமக்கு 100 மடங்காக வருது. பைபிளில் இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டு நம்பினவர்கள் பாக்கியசாலிகள், என்னை காணாமல் நம்புகிறவர்கள் அதனினும் பாக்கியசாலிகள்னு சொல்கிறார். நீங்கள் நம்பிக்கை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கிறதும் ஒரு வழி தான். ஆனால் இல்லை, என் பகவான் எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும்னு கண்மூடித்தனமாக நம்புறதுன்றது 100 மடங்கு நமக்கு பலன்களை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.